السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: من صلى علي صلاة صلى الله عليه بها عشرا وكتب له بها 10 حسنات. رواه الترمذي. أو كما قال عليه الصلاة والسلام: صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலக மக்களுக்கு அருளாய் உதித்த உத்தம நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உத்தம உன்னத சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக. வாழக்கூடிய காலங்களெல்லாம் நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மானை நின்று வணங்குவதற்குமான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எந்நிலை வந்தாலும் அந்நிலையில் அல்லாஹுவை அஞ்சும் உள்ளமாக நமது உள்ளங்களை அல்லாஹு ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நாள் நாம் எதை குறித்து பார்க்க இருக்கின்றோம் என்றால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஓதக்கூடிய ஸலவாத்தை குறித்து தான் இன்றைய நாள் நாம் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். இன்றைக்கு எத்தனையோ அமல்களை நாம் மிக அழகாக செய்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ அமல்களை இன்றைக்கு நாம் மிக சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட சில அமல்களை நாம் அமலாகவே நினைப்பது அல்ல, சில அமல்களை பெரிதாக நாம் பொருட்படுத்துவதும் அல்ல. அப்படி பெரிதாக மதிக்கப்படாமல், பெரிதாக பொருட்படுத்தப்படாமல் இன்றைக்கு மறக்கடிக்கப்பட்ட ஒரு அமலாக ஸலவாத் என்கின்ற அமல் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் இதை 3 வகையாக நாம் பிரித்து வைத்து கொள்வோம். முதலில் ஸலவாத்தின் முக்கியத்துவம், இரண்டாவது ஸலவாத் ஓதாவிட்டால் கிடைக்கக்கூடிய ஆபத்துகள், ஸலவாத் ஓதாமல் இருந்தால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம், மூன்றாவது ஸலவாத் ஓதுவதின் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பாக்கியங்கள். இந்த 3 கோணங்களிலும் இன்றைக்கு ஸலவாத்தை நாம் விவரமாக தெரிந்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் ஸலவாத்தின் மீது கவனம் எடுத்து அதை ஓதக்கூடியவர்களாக, அந்த அமலை செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலில் ஸலவாத்தின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்து விடுவோம். உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்து, இந்த மனிதன்தான் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். தொழுகையை குறித்து அல்லாஹ் குறிப்பிடும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அகீமுஸ் ஸலாத்த, ஈமான் கொண்ட முஃமின்களே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள்.
யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆத்தவுஸ் ஸகாத்த, ஈமான் கொண்ட மூமின்களே நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள், நீங்கள் நோன்பு வையுங்கள், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், நீங்கள் குர்பானி கொடுங்கள், நீங்கள் இதை செய்யுங்கள், நீங்கள் இப்படி இருங்கள், நீங்கள் இப்படி இருக்காதீர்கள், இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள் என்று எல்லா கட்டளைகளையும் அல்லாஹ் மனிதனை பார்த்தே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். எல்லா விளக்கல்களையும் மனிதனை பார்த்தே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். குர்ஆன்ல ஒரு இடங்கள்ல கூட நான் தொழுகிறேன், என் மலக்கு தொழுகிறாங்க, நீங்க தொழுகுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. குர்ஆன்ல ஒரு இடங்கள்ல கூட நான் குர்ஆனை ஓதுறேன், என் மலக்கு குர்ஆனை ஓதுறாங்க, நீங்களும் குர்ஆனை ஓதுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. குர்ஆன்ல ஒரு இடங்கள்ல கூட நான் நோன்பு வைக்கிறேன், என் மலக்கு நோன்பு வைக்கிறாங்க, நீங்களும் நோன்பு வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. ஒரே ஒரு அமலை அல்லாஹ் தான் செய்வதாக, தன்னுடைய மலக்குகள் செய்வதாக சொல்லிவிட்டு அதனால முஸ்லிம்களே மூமின்களே நீங்களும் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அமலை சொல்கின்றான். அப்ப அந்த அமலினுடைய அந்த காரியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்த்துவதற்காகத்தான் படைத்த ரப்புல் ஆலமீன் அதை தான் செய்வதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். என்ன, வார வாரம் நம்ம ஜும்மாவில் ஹுத்துபாவில் ஓதக்கூடிய ஒரு ஆயத்து தான். இந்த வாரத்தில் இருந்து ஜும்மாவில் ஹுத்துபாவில் இந்த ஆயத்தை ஓதுவதை நீங்கள் கேட்டால் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லை பழக வேண்டும். ஸலவாத்து சொல்வதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. நாம் அதை அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் பார்ப்போம். என்ன ஆயத்து, என்ன இறைவசனம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அழகாக தெளிவாக சொல்லி காமிப்பான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வ மலாயிகத்திஹி, இன்னும் ஏக இறைவனின் தூய வானவர்களும், யுஸல்லூன அலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள், சலாம் சொல்கின்றார்கள். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனூ, எனவே ஈமான் கொண்ட மூமீன்களே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். இப்போ இதில் அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை சொல்றான், ஸலவாத்தும் சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க. அப்போ முதன்மையாக அல்லாஹ் சொல்லும் போது ஸலவாத்தை தான் சொல்லி காமிக்கிறான். அதனால இந்த வாரம் ரசூல்லா மேலே எப்படியெல்லாம் ஸலவாத் ஓதணும், எங்கெல்லாம் ஸலவாத் ஓதப்படுகிறது, ஸலவாத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரம் சலாமை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். இப்போ அல்லாஹ் ஸலவாத்தை ஓத வேணும்னு சொல்லிட்டான். ஸலவாத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அல்லாஹ் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா, மலக்குமாருங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டா, அல்லாஹ் செய்கிறதுனால நன்மை எதுவும் கிடைக்க போதா அல்லாஹ்வுக்கு? மலக்குமாருங்க செய்கிறதுனால மலக்குமார்களுக்கு நன்மை ஏதாவது கிடைக்க போதான்னு கேட்டால் இல்லை. அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் அப்படிங்கிறதுடைய நோக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் கொண்டிருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ரஹ்மத்துகளை பொழிந்து கொண்டிருக்கின்றான். மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கின்றார்கள் என்று சொல்வதனுடைய நோக்கம், வழக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பையும் இந்த உம்மத்திற்காக தௌபா செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் அளிக்கின்றார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ அல்லாஹ் தான் செய்கிற நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம விளக்கணும். இப்போ ஒரு பெரிய வீடு இருக்குது, அல்ல ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஆஃபீஸில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லேபர்ஸ் இருப்பாங்க, அப்படி தானே? ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்தந்த எம்ப்ளாயி தான் அந்தந்த ஒர்க்கை கரெக்டாக பார்க்கணும். இன்னொரு எம்ப்ளாயினுடைய வேலையை போய் இன்னொருத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆனால் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறதுலையே ரொம்ப அடிமட்டமான ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை மேனேஜர் தான் பார்த்துட்டு எல்லா எம்ப்ளாயும் இதை பாருங்கன்னு சொன்னால் எல்லா எம்ப்ளாயும் யோசிக்காமல் அதை செய்வாங்க. ஏன்னா ஆஃபீஸை ரன் பண்ணக்கூடிய மேனேஜரை என்ன செஞ்சிட்டாப்லையே இதை செஞ்சிட்டாரு அப்படிங்கும் போது அதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா எம்ப்ளாயும் என்ன செஞ்சுதான் ஆகணும், அதை செஞ்சுதான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி தான் படைத்த ரப்புல் ஆலமீன்
எல்லா அமலையும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஸலவாத்தை மட்டும் நான் செய்கிறேன், என்னுடைய பாவமறியாத மலக்குகள் செய்கிறாங்க, அதனால் மூமின்களை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் எல்லா மூமின்களும் அதை கட்டாயம் கடைபிடித்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி வார்த்தைகளின் மூலமாக இந்த சமூகத்திற்கு விளக்கப்படுத்துகின்றான். சரி, ஸலவாத் இருக்க, ஸலவாத் இல்லாமல் ஒரு மனிதனுடைய தொழுகை என்பது நிறைவு பெறாது. ஸலவாத் இல்லாமல் ஒரு மனிதனுடைய துஆ என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸலவாத்தினுடைய முக்கியத்துவம் பாருங்கள். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும்போது ஒமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதுன், மனிதனாக இருந்தாலும் ஜின்னாக இருந்தாலும் படைத்த ஒருவனை வணங்குவதற்காக மட்டும்தான் அவர்களை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை வணங்குறதுக்காக மட்டும்தான் மனித சமூகமும் படைக்கப்பட்டுச்சு, ஜின் வர்க்கமும் படைக்கப்பட்டுச்சு. இந்த வணங்குதல் என்பதில் தொழுகை என்பது தான் பிரத்யேகமான ஒரு வணக்கமாக இருக்குது இல்லையா? தொழுகை தான் இருக்கிறதுலே ரொம்ப பிரத்யேகமான ஒரு வணக்கம், தினசரி நாம் செய்யக்கூடிய ஒரு இபாதத். இந்த தினசரி செய்யக்கூடிய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படணும் சொன்னால் அதனுடைய அடிவேராக ஸலவாத் இருந்து கொண்டிருக்கிறது. ஸலவாத் இல்லாமல் ஒரு ஆள் தொழுகையை நிலைநாட்டுறாரு அப்படின்னா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸலவாத் நம்ம எங்கே ஓதுறோம்? ஸலவாத்துன்னு சில பேருக்கு தெரியாமலே ஸலவாத் ஓதிக்கிட்டு இருப்போம். முதலாக தக்பீர் கட்டி வஜஹத் ஓதக்கூடியவர்கள் வஜஹத்தையும், சனா ஓதக்கூடியவர்கள் சனாவையும் ஓதி, பிஸ்மி சொல்லி, ஃபாத்திஹா சூரா ஓதி, துணை சூரா ஓதி, ருக்குவை முடித்து, சுஜூதை முடித்து, பிறகு நிலைக்கு வந்து ஃபாத்திஹா, துணை சூரா, பிறகு ருக்கு, பிறகு சுஜூது, பிறகு நடு இருப்பில் இருந்து இரண்டாவது ரக்காத்தில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நாம் அத்தஹியாத்தை ஓதுவோம். அத்தஹியாத் எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? பதில் இல்லை இல்லையா? அத்தஹியாத்தை ஓதணும். அத்தஹியாத்தை மட்டும் ஒரு ஆள் ஓதிட்டு நான் சலாம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னால் அவர் தொழுகை முழுமை பெறாது. அத்தஹியாத்திற்கு பின்பு ஒரு ஸலவாத்தை ஓத வேண்டும். அந்த ஸலவாத்தை ஓதுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தங்களுடைய சஹாபாக்களுக்கும் ஓதச் சொன்னார்கள். அதை தான் வாழையடி வாழையாக இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்தீஸீன்கள், நல்லோர்கள் என இன்று நாம், நாளை நம் பிள்ளைகள், நமது பேர பிள்ளைகள் என அனைவரும் ஓத வேண்டியதாக இருக்கிறது. என்னது? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இது நம்ம எல்லாம் ஓதுறோம். இது ஓதலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாது? தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகையே பரிபூர்ணம் அடையாது. ஒரு ஆளுக்கு தெரியலை, கற்றுக்கவே இல்லை, வயது தளர்ந்து போச்சு, இனி கற்றுக்க முடியாதுன்னா அதற்கு அல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், அதற்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான். ஆனால் ஒரு ஆளுக்கு தெரியுது, ஓதணுங்கிறது தெரியுது, ஓதவும் தெரியுது, நான் ஓத மாட்டேன்னா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ அந்த ஸலவாத்தினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் எங்கே கொண்டு போய் திணிக்கிறான் பார்த்தீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க, எந்த ஒரு துஆ, புகாரியில் பதிவுப்படுது, எந்த ஒரு துஆ ஹம்து இல்லாமல் ஸலவாத் இல்லாமல் தொடங்கப்பட்டு ஹம்து ஸலவாத் இல்லாமல் முடிக்கப்படுகிறதோ அந்த துஆ வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது, அது அல்லாஹ்வை சென்று அடைவது அல்ல என்று சொல்லி காமித்தார்கள். கவண்டி ஸலவாத் ஓத தெரியலை அப்படின்னா அது பிரச்சனையே வேற. தெரியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனே மனக்குமுறலில் போயிடக்கூடாது. தெரியாதவங்களுக்கு அதை பற்றியான இதே இல்லை, அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பாக அவங்க துஆவை அல்லாஹ் ஏற்றுக்குவான் இன்ஷா அல்லாஹ். தெரிஞ்சவங்க துஆ உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படணும்னு சொன்னால் ஸலவாத் ஓதப்படணும். எப்படி? ஆரம்பிக்கும் போது ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை என்று நாம் ஸலவாத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நமது தேவைகளை கேட்டு இறுதியாக முடிக்கும்போது ஹம்தை முற்படுத்தி ஸலவாத்தை பிற்படுத்தி நாம் துஆவை முடிக்கணும். அப்படி முடிச்சாதான் நம்மளுடைய துஆ என்பது உடனடியாக அல்லாஹ்கிட்ட ஒப்புக்கொள்ளப்படும். இது மாதிரி நிறைய இடங்கள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸலவாத்தை பற்றி குர்ஆனிலே பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸலவாத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து தங்களுடைய சஹாபாக்களுக்கு விவரிக்கும் போது ரொம்ப அழகாக விவரித்தார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமித்தாங்க, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யார் என் மீது ஒரு ஸலவாத்தை சொல்கின்றாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரன், என் மீது ஒரு ஸலவாத்து சொன்ன அந்த மனிதருக்கு அவர் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்து சொல்கின்றான். வ கதப லஹு பிஹா அஷர ஹஸனாத்தின், அந்த ஸலவாத்தின் மூலமாக அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. ஒரு ஸலவாத்து தான். ஸலவாத்துனா என்ன? ஸல்லல்லாஹு அலா முஹம்மதும் ஒரு ஸலவாத்து தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி, அதுவும் ஒரு ஸலவாத்து தான். அத்தஹியாத்துல ஓதுற தரூத் இப்ராஹிம், அதுவும் ஒரு ஸலவாத்து தான். அதுபோக அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வ பாரிக் அலைஹி, அதுவும் ஒரு ஸலவாத்து தான். ஆக மொத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் பொருந்தி நாம் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் ஸலவாத்து தான். இப்படி யாராவது ஒருத்தவங்க ஒரு ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் மேலே சொன்னால் அவங்க மேலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 ஸலவாத்தை சொல்லி 10 விதமான நன்மைகளை அல்லாஹ் எழுதுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. அப்போ அந்த ஸலவாத்தின் மீது இன்றைக்கு நம்ம என்ன கவனம் எடுக்கிறோம்? ஜிக்ரின் மீது கவனம் எடுக்கின்றோம், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதில் கவனம் எடுக்கின்றோம், தொழுவதில் நாம் கவனம் எடுக்கின்றோம். ஸலவாத்தில் என்ன கவனம் எடுக்கின்றோம்? ஸலவாத்திற்கு என்ன நேரத்தை நாம் ஒதுக்குகின்றோம் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளை குறித்து மிக தெளிவாக சஹாபாக்களுக்கு விளக்கினார்கள். நாம் எல்லோரும் கேட்ட ஒரு செய்தி தான், அடிக்கடி ரமலானுடைய மாதங்களில் நாம் கேட்ட ஒரு செய்தி தான். இருந்தாலும் இந்த இடத்தில் சொல்வதற்கு மிக சரியாக இருப்பது என்பதனால் அந்த செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தெரிந்த ஒரு செய்தி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகைக்காக குத்துபா ஓதுவதற்காக மெம்பர் படியில் ஏறினார்கள். மெம்பர் படியில் ஏறும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் படியில் நின்று கொண்டு ஆமீன் என்று கூறினார்கள். முதல் படியில் நின்றுட்டு ஆமீன் என்று சொன்னார்கள். அதற்கடுத்து 2வது படியில் ஏறினார்கள். 2வது படியிலும் ஆமீன் என்று சொன்னார்கள். 3வது படியில் ஏறினார்கள். 3வது படியில் ஏறிக்கொண்டும் ஆமீன் என்று சொன்னார்கள். இந்த செயல் என்பது சஹாபாக்களுக்கு ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு செயல்கள் என்ன செஞ்சதில்லை. இது ரொம்ப ஒரு புதிய செயல். அப்படிங்கிறதுனால தொழுகை முடிஞ்சதோட எல்லா நபித்தோழர்களும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்று தாங்கள் செய்த காரியம் மிக வினோதமாக இருந்ததே, இது இன்றைக்கு மட்டும் தானா, இல்லை என்றால் இனிமேல் இதுதான் வழமையா என்று நபித்தோழர்கள் வினவினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பதிலளித்தார்கள், இது வழமையான ஒரு செயல் அல்ல, இது வழமையாக்கப்படக்கூடிய செயலும் அல்ல. நான் முதல் படியில் ஏறும்போது வானவர் தலைவர் ஜிப்ராயில் என்னுடைய தலைக்கு அருகாமையில் வந்தார். வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, யாருடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்த நிலையை அடைந்து அந்த பெற்றோர்களை யாரெல்லாம் கவனிக்காமல் விட்டார்களோ அவர்களெல்லாம் நாசமடையட்டும் என்று அல்லாஹ் சுபித்தான். யார் சுபித்தான்? நம்மையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வின் தூதரையும் படைத்த அல்லாஹ் சபித்தான். என்னன்ட்டு? அவங்க நாசமா போகட்டும்னு. அந்த சபித்தலுக்கு நான் ஆமீன் சொன்னேன். ஃபக்குல் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன். எனவே அல்லாஹ்வின் தூதரே நீங்களும் ஆமீன் சொல்லுங்க. பெற்றவங்களை மதிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்கள் விளங்கிக்கணும். இன்னைக்கு பெத்த தாய் ஒரு நேர உணவில் உப்பு குறைபாடாக போட்டுவிட்டால், உணவை சரியான முறையில் சமைக்கலை, ஆடையை சரியான முறையில் துவைக்கலைன்னு சொன்னால் இன்றைக்கி வாலிபர்கள் பெற்ற தாயை கேட்கக்கூடாத கேள்விகள் கேட்கின்றார்கள். ஆனால் ஒரு திருமணம் முடிந்து விட்டது என்று சொன்னால் தனக்கு வந்த மனைவிக்காக தாயை எதிர்த்து தாயை திட்டி வெளியே தள்ளக்கூடிய வாலிபர்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க மேலே அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்னு அல்லாவே சபிக்கிறான். பெற்றவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுக்கு வயசாயிருச்சா அவங்க போக்கில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. அவங்க போகிற போக்கை நீங்கள் மாற்றி விடணும், நம்ம வழிக்கு அவங்கள கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா எப்படி பச்சை பிள்ளையை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாதோ அதே மாதிரி தான் பெற்றோர்கள் வயதானதற்கு பிறகு அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது சாத்தியப்படாத ஒரு காரியம். பெற்றவங்களை ரொம்ப கண்ணியமாக பாருங்கள்.
உம்மாமார்கள்ட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. இன்னொரு விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் வேணுமா, ரிதர் ரப்பி ரிதல் வாலிதி, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணுமா, உன்னுடைய பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வினுடைய பொருத்தமே இருக்குன்னாங்க ரசூல்லா. அல்லாஹ்வினுடைய வெறுப்பை நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா, உன் பெற்றவங்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சுட்டா போதும், அல்லாஹ்வினுடைய வெறுப்பை நீ ஈஸியாக சம்பாதிச்சிருவோன்னாங்க ரசூல்லா. இப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ 2வது படியில் ரசூல்லா ஏறினாங்க. 2வது படியில் ஏறின உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய மாதம் வந்து பழமையாக நோம்புடைய நம்ம பேசுறது உண்டு. ரமலானுடைய மாதம் வந்து அந்த மாதத்தில் கூட பாவ மன்னிப்பு கேட்காமல் தவறுகளில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிற நாயகமே, அந்த சபித்தலுக்கு நான் ஆமீன் சொல்லிட்டேன், நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ரசூல்லா ஆமீன் சொன்னாங்க. 1.5 மாதத்தில் நோன்பு வந்துடும். நோன்புக்கு நம்ம தயாராகணும், ஆயத்தமாகணும். நோன்பை சரியாக பயன்படுத்துறதுக்கு நம்மள்கிட்ட மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு பிளான் இருக்கணும். இத்தனை மணிக்கு சஹருக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தஹஜ்ஜத் தொழுகணும், இத்தனை மணிக்கு குர்ஆன் ஓதணும், இத்தனை மணிக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கணும், அப்புறம் லொஹருக்கு அப்புறம் திக்ர் செய்யணும், இப்படின்னு சொல்லி ரமலானில் நன்மையை கழிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு மேப், ஒரு ஸ்கெட்ச் போடுங்க. அதுக்கான ஒரு திட்டத்தை நீங்கள் தீட்டணும். அது அல்லாமல் சஹரு வயிறு படைக்க சாப்பிட்டுட்டேன், நல்லா தூங்கி எஞ்சேன், அசருக்கு எந்திரிச்சேன், மகரிபுக்கு எஞ்சேன், நோம்பு திறக்கும் போது எஞ்சேன் அப்படின்னா அதுக்கு பேர் நோன்பு இல்லை, அதுக்கு பேர் ரமலான் மாதத்தில் அமல் செய்கிறதும் இல்லை. அப்போ அந்த ரமலான் மாதத்தை அடைந்து பாவ மன்னிப்பு தேடாதவனை அல்லாஹ் சபிச்சா நாயகமே அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாவும் ஆமீன் என்று சொல்லிட்டாங்க. நோம்புல கூட நல்லது செய்யாதவன் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்து என்னத்துக்கு, என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? 1 மாதமாவது திருந்தணுமா இல்லையா? 1 மாதமாவது மதுவினுடைய வாடை இல்லாமல், வட்டியினுடைய வாடை இல்லாமல், ஹராமான விளையாட்டுகளுடைய வாடை இல்லாமல், ஹராமான செயல்பாடுகளுடைய வாடை இல்லாமல் இருக்கணுமா இல்லையா? 1 மாதம் கூட அவன் திருந்தலைன்னா அவன் நாசமாக போகட்டும் அப்படின்னா அல்லாவே சபிச்சிட்டான். 3வது ரொம்ப கவனம், இதுதான் நம்ம தலைப்புக்கு ரொம்ப தேவையானது. 3வது படியில் நான் ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கெல்லாம் உங்கள் பேர் சொல்லப்பட்டு யாரெல்லாம் உங்களுடைய பேரை காதால் கேட்டு, எப்படி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பேர் எங்கெல்லாம் சொல்லப்பட்டு பெயர்களை யாரெல்லாம் காதில் கேட்டு வேணுமென்றே அலட்சியப்படுத்தும் வண்ணமாக யாரெல்லாம் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருந்தார்களோ அவர்கள் நாசமடையட்டும் என்று அல்லாஹ் சபித்தான் நாயகமே. யார் சபித்தான்? அல்லாஹ் சபித்தான் நாயகமே. அந்த சபித்தலுக்கு நான் ஆமீன் சொன்னேன், எனவே நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. நல்லா பாருங்க, முதல்ல நான் சொல்லும் போது அல்லாஹ் செய்கிறேன்னு சொன்னான். அப்போ அல்லாஹ் செய்கிறத நாம் செய்யலைன்னா அல்லாஹ் சபிச்சிருவான். முதல்ல அல்லாஹ் செய்கிறான்னு சொன்னா இல்லையா? அல்லாஹ் செய்யக்கூடிய நம்ம செய்யலைன்னா என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா நம் மீது சாபத்தை உண்டாக்குவான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பேர் கேட்கும்போது கண்டிப்பான முறையில் ஸலவாத் சொல்லுங்க. அது பாங்கா இருக்கட்டும், இக்காமத்தாக இருக்கட்டும், பயானில் கேட்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது ஒரு புத்தகத்தில் படிக்கிறீங்க அதுவாக இருக்கட்டும். நிறைய பேர் புத்தகம் எழுதும்போது எப்படி எழுதுகிறோம், அல்லது ஒரு கல்யாண திருமண பத்திரிகை எழுதும்போது எப்படி எழுதுகிறோம்? நபிகள் நாயகம் பிராக்கெட் போட்டு சல். என்ன சல்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல்லாக எழுதுனா தான் என்ன? எவ்வளோ காணம் எழுதுகிறோம், எவ்வளோ காணம் எழுதுகிறோம். சில பேர் பத்திரிகையெல்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், இவ்வண்ணத்தோடு விரும்பும் எங்கள் வீட்டு குட்டீஸ் பேரெல்லாம் ஃபுல்லாக போடுறீங்க. ஏன்னா போடலாம் மருமகன் கோச்சிக்குவார், மச்சான் கோச்சிக்குவார், போடுவோம். இப்படிதானே? இவ்வண்ணமே விரும்பும் இவர் அவர் அப்படி இப்படி மச்சாமாரு, மாமாமாரு, அண்ணன்மாரு, தம்பிமாரு, தங்கச்சிமாருன்னு எல்லா பேரையும் ஒரு பெரிய பிட் நோட்டீஸ் அடிக்கிற அளவுக்கு என்ன செய்வோம்? எழுதுவோம். ஆனால் ரசூல்லா பேரை எழுதும்போது நபிகள் நாயகம் சல், அதை கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக தான் எழுதுனா என்ன? அப்படி முழுமையாக நீங்கள் எழுதும்போது படிக்கிறவரும் உங்கள் மூலமாக ஒரு ஸலவாத்து சொன்ன நன்மை கிடச்சிட்டு போட்டுமே, அவருக்கு ஒரு நன்மை உங்களுக்கு ஒரு நன்மை கிடச்சிருமே. 1 இல்லை 10, ஏன்னா ரசூலுல்லாஹ் 1க்கு 10 தானே சொன்னாங்க. அப்போ பத்திரிகையில் கூட நம்ம இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக எழுதுறேன்னு சொன்னால் நம்ம என்ன ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்?
என்ன ஒரு உண்மையான நபி நேசர்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நபியை உண்மையாக எப்படி நம்ம மதிப்பவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்போ அந்த சலவாத்தை நம்ம சொல்லலை அப்படின்னா அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகுது. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு விஷயத்தை சொல்லி காமிச்சாங்க. ஹயாத்து சஹாபா என்கின்ற ஒரு நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா நாயகினுடைய வரலாற்றில் ஆயிஷா நாயகி இஷாவினுடைய நேரத்தில் தன்னுடைய கிழிந்த ஆடைகளை அப்படி தச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிழிந்த ஆடைகளை ஒரு சிமிழ் விளக்கை ஏற்றி வச்சு அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தில் ஆயிஷா நாயகி தன்னுடைய ஆடையை தைத்து கொண்டிருக்கின்றார்கள். திடீரென அந்த சிமிழ் விளக்கில் எண்ணெய் தீர்ந்து விடுகிறது, விளக்கு அணைந்து விடுகிறது. பதட்டத்தில் ஆயிஷா நாயகியினுடைய ஊசி கையிலே குத்தி விடுகிறது. ஊசி குத்திய வழியிலே ஊசியை கீழே போட்டு விடுகின்றார்கள். ஊசியை போட்டுட்டு ஆயிஷா நாயகி அப்படி இருட்டில் தடம் பிடிக்கிறாங்க. இருட்டில் நம்ம என்ன செய்வோம், அப்படி தடம் பிடிப்போமா இல்லையா, அப்படி தடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷா தொழுதுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகமும் ரசூலுல்லாஹ்வினுடைய உடலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு பௌர்ணமியை போன்று பிரகாசமாக வைத்திருந்தார். அது அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மண்ணாலும் தண்ணியாலும் ஒளியாலும் அல்லாஹ் தஆலா படைச்சிருந்தான். அவங்க ஒரு ஒளி. வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த ரசூலுல்லாஹ்வினுடைய முகம் பிரகாசத்தில் ஆயிஷா நாயகி கீழே கிடந்த அந்த ஊசியை அப்படி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அவங்க உடம்பு அல்ல எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்கிறான், எவ்வளோ ஒரு அழகான படைப்பு நீங்கள் நாயகமே. உங்கள் உடம்புல இருந்து வீசக்கூடிய அந்த ஒளியினால் ஊசியை கூட எங்களால் தேர்ந்தெடுக்க முடியுது, ஊசியை கூட கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி இப்படி புகழ்ந்துட்டாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு சந்தோஷம் வரலை. ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. ஆயிஷா, என்னுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய ஒளியினால் ஊசியை கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க, நாளைக்கு மறுமை நாளில் என்னுடைய உம்மத்தினரில் ஒரு மனிதருக்கு முன்னால் அல்லாஹ் என்னை நிப்பாட்டுவான். அல்லாஹ் என்னை நிப்பாட்டி என்னுடைய உம்மத்திலிருந்து அழைத்து ஒரு மனிதரை அல்லாஹ் கேட்பான், இதோ நிற்கிறாரே, இவர் யார் என்று தெரிகிறதா, இவருடைய விஷயத்தில் நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ அந்த மனிதர் சொல்வார், இவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே, இவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. இவ்வளோ மோசமான ஒரு நிலைமை பாருங்கள். மறுமையில் ரசூலுல்லாவை நம்மளால் அடையாளம் கண்டு கொள்ள முடிகிறனா நம்ம இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இருக்குதா? இல்லை, யாருன்னு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை நினச்சி நான் வருத்தப்படுறேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த அளவுக்கு ஒரு துர்பாக்கியசானாக இருக்கக்கூடியவன், இந்த அளவுக்கு ஒரு பாவியாக இருக்கக்கூடியவன் யார் நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் பெயர் கேட்டு அலட்சியமாக வேணுமென்றே சலவாத்து சொல்லாமல் இருந்தவர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. சலவாத்து ஓதல்னா நமக்கு எந்த அளவிற்கான நஷ்டங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய சாபம் ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தை கண்டும் கூட நம்மளால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை ஏற்படுகிறது. சலவாத்து சொல்லாமல் இருப்பதின் காரணமாக ஏராளமான நஷ்டங்கள் நமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ சலவாத்தை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்போது சலவாத்தினுடைய முக்கியத்துவம், சலவாத்து சொல்லலைன்னா என்ன தண்டனை, என்ன நஷ்டம் ஏற்படுது, 2 பகுதியை நம்ம பார்த்துட்டோம். இறுதியாக 3வது பகுதியை பார்த்துருவோம். சலவாத்து ஒரு மனிதர் சொல்கிறதின் காரணமாக அவருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லி காமித்தார்கள். சலவாத்து என்னைக்கு சொல்லணும்? இன்றைக்கி தான் சொல்லணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைல, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு அதிகமாக நம்மளால் சலவாத்து ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம சலவாத்தை ஓதணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ஸலாத்த அலைய யௌமல் ஜும்ஆத்தி, என்னுடைய பெயரிலே வெள்ளிக்கிழமை அன்று யார் அதிகமாக சலவாத்து சொல்கின்றார்களோ, அக்ஸிரு, நீங்கள் அதிகப்படுத்துங்க நாங்கள் ரசூலுல்லாஹ், அதிகமாக சலவாத்து சொல்லுங்க வெள்ளிக்கிழமை. ஏன்னா இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க, யார் என் மீது வெள்ளிக்கிழமை என்று அதிகமாக சலவாத்து சொல்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் 10 விதமான ரஹமத்துகளை கொடுத்து 10 விதமான பாவங்களை மன்னித்து 10 விதமான அந்தஸ்துகளை சொர்க்கத்திலே அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை நிறைய சலவாத்து ஓதுங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸு தபரானியில் பதிவு செய்யப்படுகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பின் பெயரில்.
அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஸலவாத் வெள்ளிக்கிழமை ஓதணும்? ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ஸலவாத் ஓதுறோமா? குறைஞ்சபட்சம் ஒரு ஜும்மா தொழுகையில் வந்து உட்காடுறோம், ஒரு பயானில் வந்து உட்காடுறோம், ஒரு 2 வாட்டி, ஒரு 3 வாட்டி, ஒரு 10 வாட்டி ரசூலுல்லாஹ் நம்ம ஓதுறோமா? அல்லது வெள்ளிக்கிழமை அசரில் ஓதுறோமா? இது ஆன்மீகம் ரீதியாக நம்ம பேச போனோம்னு சொன்னால் ஸலவாத்திற்கான ஏராளமான பயன்பாடுகளை இமாம்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் விவரித்து கொண்டே போவாங்க. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வரேன். ஸலவாத்து ஓதுறதின் காரணமாக நம்மளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், நம்மளுடைய எல்லா கவலைக்கும் அந்த ஸலவாத்து போதுமானதாக இருக்கும். ஒரு ஆள் நிறைய ஸலவாத்து ஓதுறாங்க அப்படின்னா அந்த ஸலவாத்து அவருடைய எல்லா கவலைக்கும் போதுமானது. அப்படின்னு சொன்னால் என்ன? எல்லா கவலையும் நீக்கிவிடும். அந்த ஸலவாத்து அவருடைய எல்லா பாவங்களுக்கும் போதுமானது. அப்படின்னா என்ன? எல்லா பாவங்களையும் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்க பெற செய்யும். எப்படி? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கஅப் இப்னு மாலிக் இல்ல, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஸலவாத்தை பற்றி அவங்க பேசின ஒரு செய்தி திருமதியில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் தான். இது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸு. அதில் இருந்த அந்த இடைப்பட்ட நமக்கு தேவையான செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நேரம் ரொம்ப நேரம் ஆகிட்டு போகுது. நமக்கு தேவையான அந்த செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வந்து தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கிறேன். அப்படி தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சிட்டு நான் தொழுகையில், திக்ருகளில், துஆக்களில் நேரத்தை கழிக்கிறேன். என்னுடைய துஆவில் நான் கேட்கக்கூடிய துஆ இருக்கு இல்லையா, என்னுடைய துஆவிலையும் திக்ரிலையும் 1/4 பகுதி உங்கள் மீது நான் ஸலவாத் ஓதுகிறேன். நான் ஸலவாத் நிறைய ஓதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி ஓதுறேன்? என்னுடைய துஆவையும் திக்ரையும் 4ஆக பங்கு வச்சு 4 பகுதி நான் என்ன செய்கிறேன் நாயகமே, உங்கள் மீது நான் ஸலவாத் ஓதுகின்றேன் என்று சொன்னதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால மா ஷிஅத வ இன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக. நீங்கள் நாடினால், மா ஷிஅத நீங்கள் நாடினால், வ இன் ஜித்த நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அப்படி அதிகப்படுத்துனீங்கன்னா ஃபஹுவ கைருன் லக, அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, குல்து அவங்க சொன்னாங்க, ஃபன் நிஸ்ஃப, அப்போ நான் 4/2 பகுதி உங்கள் மேலே நான் ஸலவாத் ஓதுறேன் நாயகமே. 4/2 பகுதி நான் உங்கள் மேலே ஸலவாத் ஓதுறேன் நாயகமே. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஷிஅத நீங்கள் நாடினால், ஃபஇன் ஜித்த நீங்கள் அதிகப்படுத்துங்கள், நீங்கள் அதிகப்படுத்தினால், ஃபஹுவ கைருன் லக அது உங்களுக்கு இன்னும் சிறப்பானது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, ஃபஸ்ஸுலுஸைன், அப்போனா நான் 3 பகுதி ஓதுறேன். என்னுடைய துஆவில் 3 பகுதி நான் ஸலவாத்தில் ஓதுறேன் நாயகமே, ஸலவாத் ஓதுறேன். 1 பகுதி நான் துஆ கேட்குறேன். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஷிஅத நீங்கள் நாடினால், ஃபஇன் ஜித்த அதிகப்படுத்துங்கள், அப்படி நீங்கள் அதிகப்படுத்தினா ஃபஹுவ கைருன் லக அது உங்களுக்கு சிறப்பை வழங்கும், அது உங்களுக்கு சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதை கேட்டதோட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அஜஅல் ஸலாத்தி குல்லஹா, நான் என்னுடைய முழு நேரமாக, முழு நேர வேலையாக நான் ஸலவாத் ஓதுவதையே ஆக்கிக் கொள்கின்றேன் நாயகமே. என்னுடைய முழு நேர வேலையாக நான் எதை ஆக்கிக்கிறேன்? ஸலவாத் ஓதுறதை நான் ஆக்கிக்கிறேன் நாயகமே அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதன் துக்ஃபி ஹம்மக, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் கவனிங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை ரொம்ப அழகாக கவனிங்க. இதன் துக்ஃபி ஹம்மக, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த வார்த்தை, முழுமையாக நான் உங்கள் மேலே ஸலவாத் ஓதுறேன்ட்டு, அப்படி நீங்கள் ஓதுனீங்கன்னா துக்ஃபி ஹம்மக, உங்களுடைய அனைத்து கவலைகளுக்கும், உங்களுடைய அனைத்து சோகத்திற்கும், உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் இந்த ஸலவாத் போதுமானது. என்ன சொன்னாங்க? ஸலவாத் சொல்கிறதுனால உங்களுடைய எல்லா கவலையும் போயிருந்தாங்களே ரசூலுல்லாஹ். கவலையை நீக்கக்கூடிய ஸலவாத்தை நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கனிந்து கனிவாய் பணிவாய் நாம் ஓதுகிறோம் என்பதை யோசிக்கணும். எவ்வளோ ஓதுறோம்? இது வரைக்கும் நம்ம ஸலவாத்துக்குன்னு நேரம் ஒதுக்கி ஓதுறதே இல்லை இல்லையா?
இனிமேல் செலவாத்துக்கு நேரம் ஒதுக்குங்க. காலையிலையோ மாலையிலையோ அல்லது மதிய நேரங்கள்லையோ மக்ரிபு நேரங்கள்லையோ இஷாவினுடைய நேரங்கள்லையோ ஏதோ ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே சலவாத்து ஓதுறதுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. அந்த சலவாத்தை உண்மையாக நபியின் மீது அன்பு கொண்டு, நபியின் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டு, கண்ணியமும் கொண்டு, அந்த சலவாத்தின் மூலம் நமக்கு பயன் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு ஓதுங்கள். அப்படி ஓதும் போது அந்த சலவாத்திற்கான முழு நன்மையை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயுஃபரு லக ஸம்பக வயுஃபரு லக ஸம்பக. அந்த சலவாத் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்கு போதுமானது. இந்த சலவாத் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் என்ன செஞ்சிடும்? மன்னித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்களே. இன்னொரு வேற ரிவாயத்தில் இதன் அக்மல் து தீனக்கும் என்றும் இதன் அக்மல் து ஈமானுக்கும், இந்த நேரத்தில் தான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக இருக்குது, இந்த நேரத்தில் உங்களுடைய தீன் பரிபூர்ணமாக இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வேற சில ரிவாயத்துகளில் பதிவு செய்யப்படுது. அப்போ அந்த சலவாத்து ஓதுவதன் மூலமாக எவ்வளோ பெரிய நற்பாக்கியங்கள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கவலைகளுக்கு அது போதுமானதாக இருக்குது. அதனால் குர்ஆன் ஓதக்கூடாதா, திக்ர் ஓதக்கூடாதாங்கிற கேள்விக்கு நம்ம நிற்கக்கூடாது. குர்ஆனை எப்படி முக்கியத்துவம் கொடுத்து ஓதுகிறோமோ, திக்ருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து திக்ரு செய்கின்றோமோ, அதே போன்று சலவாத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சலவாத்துக்கும் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த திக்ருகளை சொல்லி கொடுத்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர், குர்ஆனை நமக்கு வாங்கி தந்தவர்கள், பெற்று தந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அப்போ அந்த அல்லாஹ்வின் தூதர் மீது நாம் எந்த அளவிற்கு சலவாத்து ஓத வேண்டும் என்பதை நாம் ஆழ யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சலவாத்தை பற்றி பேசணும்னா நிறைய செய்திகள் அடுக்கடுக்காக வரலாற்று நூல்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவை அனைத்தையும் நாம் பேசுவதற்கு இந்த ஒரு வாரம் என்பது போதாது. ஏராளமான செய்தி, ஆச்சரியமூட்டும் செய்திகள், அபூர்வமான செய்திகள், இதுவரை நாம் யோசிக்க முடியாத செய்திகள் எல்லாம் சலவாத்தை குறித்து வரலாற்று நூட்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தகைய அந்த சலவாத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய ஓதணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்படி சலவாத் ஓதுறது அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. ஹுமைத் இப்னு சாயிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் ரசூல்லாட்ட போய் கேட்டோம், யா ரசூலல்லாஹ் கைஃப நுஸல்லி அலைக்க, உங்கள் மீது நாங்கள் எப்படி சலவாத் ஓதுறது, என்ன சலவாத் ஓதுறது? சலவாத்து ஓதுன்னு சொல்லிட்டீங்களே, என்ன சலவாத் ஓதுறது, எப்படி சலவாத் ஓதுறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகாக சொல்லி காமிச்சாங்க. எப்படி நீங்கள் சலவாத் ஓதணும் நிறைய சொன்னாங்க. ஒவ்வொரு அறிவிப்பில் ஒவ்வொரு சலவாத்துகள் பதிவு செய்யப்படுது. அதில் ஒரு அறிவிப்பை நம்ம இப்போ பார்த்துக்குவோம். கூலு, நீங்கள் சொல்லுங்கள். எப்படி சொல்லுங்கள்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ ஸுர்ரிய்யதிஹி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ ஸுர்ரிய்யதிஹி கமா பாரக்த அலா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று நீங்கள் என்ன செய்யுங்க? இப்படி சலவாத்து சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வேறு சில ரிவாயத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இது நம்ம அத்தஹியாத்தில் ஓதுறது. இன்னும் சில ரிவாயத்துகள் எப்படி இருக்கு? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்படின்ட்டு என்ன செய்யுது? ஒவ்வொரு அறிவிப்புலையும் ஒவ்வொரு மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நம்மளால் எப்படியெல்லாம் சலவாத்து ஓத முடியுமோ, இப்போ சலவாத்துக்குன்னு சொல்லி நிறைய நூல்கள் என்ன செய்து இருக்கிறது. அப்போ நல்ல அர்த்தங்கள் பொதிந்த, நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய, நல்ல அழகான சலவாத்துக்களை ஒரு சலவாத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த சலவாத்தை நம்ம என்ன செய்யறதுங்க? அதிகமாக ஓதுறது. சலவாத் என்பது ஒரு ரீதியான துவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் நம்ம கேட்கக்கூடிய துவா. இப்போ அத்தஹியாத்தில் ஓதுறோம் என்னங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். யா அல்லாஹ், நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீதும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ அருளை பொழி. எப்படி? கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்துக்கு நீ அருளை பொழிந்தாயோ அது மாதிரி பொழி. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். யா அல்லாஹ், நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத் செய். எப்படி?
கமா பாரக்தா அலா இப்ராஹிமோ அலா இப்ராஹிமின் ஹமீதும் மஜீத். எப்படி இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களுடைய குடும்பத்துக்கும் இப்ராஹிம் இஸ்லாமுக்கும் நீ எப்படி பறக்க செஞ்சாயோ அந்த மாதிரி நீ பறக்க செய். ஆக மொத்தம் ஸலவாத் என்பது ஒரு துவா. அந்த துவா பெருமானாருக்காகவும் இருக்கலாம், அந்த துவாவில் நமக்காகவும் நாம் ஓதிக்கொள்ளலாம். இப்படி ஸலவாத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறது. எனவே இந்த ஸலவாத்தை தொடர்ச்சியாக நமதுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நாம் ஓத வேண்டும். அந்த ஸலவாத்திற்கென்று நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். அந்த ஸலவாத்திற்கென்று முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக மெம்பரில் குத்துபாவில் ஓதக்கூடிய இன்னல்லாஹ் மலாயிகத்தஹு என்கின்ற அந்த வசனத்தை கேட்டால் நீங்கள் ஸலவாத் ஓதுங்கள். எங்கேயெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் கேட்கப்படுகிறதோ அங்கேயெல்லாம் உண்மையாகவே நபியின் மீது அன்பு கொண்டு, பற்று கொண்டு, நேசம் கொண்டு, காதல் கொண்டு, உள்ளபூர்வமாக, உளப்பூர்வமாக, உணர்வு பூர்வமாக நாம் ஸலவாத்தை ஓதும்போது நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.